ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாயி சொந்தங்களுக்கு என்னை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாயிநாதருடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த முயற்சியின் பலனாக அநேக சாயி சொந்தங்கள், அநேக சாயினுடைய சொந்தங்கள், பந்தங்கள் அனைவருமே நல்ல விதமான ஒரு அனுபவத்தை பெற்று கொண்டிருக்கிறார்கள். சாயினுடைய அற்புதம் அநேகம் இருக்கிறது. அதிலே சொல்லிக்கொள்ளும்படியாக ஆயிரக்கணக்கில் இருக்கிறது. ஒருவர் பலருக்காகவும் பலர் ஒருவருக்காகவும் செய்து கொள்வதுதான் கூட்டு பிரார்த்தனை என்று சொல்லுவார்கள். அதுபோல இந்த கூட்டு பிரார்த்தனையினுடைய இந்த கோபுரத்தினுடைய மகிமை உலகெங்கிலும் பரவி விரவி இருக்கிறது என்று சொன்னால், எப்படி பெருமாளுக்கு ஒரு திருப்பதி, ஒரு ஸ்ரீரங்கம், இதுபோல 108 தெய்வ தேசங்கள் இருக்கிறதோ, இப்படி சிவபெருமானுக்கு ஒரு சிதம்பரம், ஒரு அருணகிரி இப்படி இருக்கிறதோ, அதுபோல நம்முடைய சீரடி சாய்நாதருக்கும் கூட சீரடி மட்டுமல்ல, மயிலாப்பூர் மற்றும் நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரம், இதுபோல அநேக ஆயிரக்கணக்கான தலங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் கூட ஒரு சில தலங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றதாகவும் மிகவும் சக்தி வாய்ந்த தலங்களாகவும் திகழ்கிறது என்று சொன்னால் அதற்கு என்னதான் காரணம் என்று நாம் யோசித்து பார்த்தோமானால் கண்டிப்பாக ஏதோ ஒரு சில காரணங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அதாவது இந்த தலம் இருக்கின்ற இடம் நீண்ட நெடும் சாலையாக இருக்கிற, நெடிய சாலையாக இருக்க, முக்கியமான பிரதான சாலையாக இருக்கிற நம்முடைய ஜிஎஸ்டி சாலை என்று சொல்லப்படுகிற கிராண்ட் சதர்ன் ட்ரங்க் ரோடு என்று சொல்லக்கூடிய இந்த பிரதான சாலையில் இருப்பதனாலே இந்த சாலை பல ஆண்டுகளாக, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த சாலை மக்களால், பொதுமக்களால், பக்தர்களால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் அறிகிறோம். அந்த வகையில் நம்முடைய இந்த வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரமானது இந்த பிரதான சாலையிலே அமைந்திருக்கிறது. இந்த கோபுரத்தினுடைய வாசலிலே ஒரு சுமைதாங்கி கல் இருந்திருக்கிறது. அந்த சுமைதாங்கி கல் இந்த வாசலிலேயே கிடக்கிறது. இந்த சுமைதாங்கி கல் பல 100 ஆண்டுகளாக இருப்பதனாலே இந்த வழியாக சென்றிருக்கிற பல ஆயிரக்கணக்கான சித்தர்கள் பாடல்களை பாடுவதற்காக பல தலங்களை நாடி சென்றுகின்ற பொழுது இந்த வழியாகத்தான் சென்றிருக்கிறார்கள். அதாவது நம்முடைய அருணகிரிநாதர், அகத்தியர் மற்றும் இப்பொழுது சமீபத்தில் வாழ்ந்து மறைந்த நம்முடைய வள்ளலார், இப்படியான பல சித்தர்கள் இந்த வழியாகத்தான் சென்றிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிகிறோம். அந்த நேரத்தில் இந்த இடத்தில் வந்து இளைப்பாரி அந்த தூணில் உட்கார்ந்து, நிழலில் உட்கார்ந்து, சுமைதாங்கி கல்லில் அதில் அமர்ந்து ஓய்வெடுத்து பிறகு சென்றிருக்கிறார்கள். ஆகினாலே இந்த தலத்திலே, அது மட்டுமல்ல, இந்த மலை வண்டலூர் மலையிலே பல சித்தர்கள், பல தேவதைகள் குடியிருப்பதாக சொல்லுகிறார்கள் ஞானிகள். அந்த வகையில் இன்றைக்கும் கூட இந்த மலையிலே சித்தர்களும் மிகப்பெரிய நல்ல சக்தி வாய்ந்த ஒரு தேவதைகளும் இருப்பதனாலே இந்த ஆலயத்திற்கு மிகச்சிறப்பான ஒரு சக்தி கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, பக்கத்திலே இருக்கிற நம்முடைய இரணியம்மன் ஆலயம் மிக பிரசித்தி பெற்றது என்பதை அனைவரும் அறிவார்கள். இந்த வழியாக செல்லுகிற ஒவ்வொரு ஓட்டுநரும், ஒவ்வொரு பிரயாணியும், அந்த பிரயாணிகளும் அந்த ஓட்டுநரும் இந்த தலத்திலே, அந்த இரணியம்மன் ஆலயத்திலே கும்பிடாமல் செல்வதே இல்லை. ஒரு எலுமிச்சங்கனியை வாங்கி அந்த சக்கரத்தில் வைத்து அழகாக கும்பிட்டு போய் வந்தால் எந்த விதமான இடர்பாடுகளும் விபத்துக்களும் நேராமல் போய் வந்த காரியங்கள் வெற்றிகரமாக நிகழ்கிறது என்பதனாலே அவர்கள் இந்த ஆலயத்தை வழிபட்டு செல்கிறார்கள். அதுபோல மிகச்சிறந்த அமைவிடமாக இது அமைந்து விட்டது. பக்கத்திலே இரணியம்மன் அம்மனாகவும் இங்கே அப்பனாகவும் அம்மை அப்பர் இருக்கின்ற ஒரு தலமாக இந்த வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரம் திகழ்கிறது.